தான் நடக்குது. ஒவ்வொரு தடையும் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி ஒரு எலெக்ஷன் ஃபெயிலியர் ஆனப்புறம் நீங்கள் இந்த ஜிஎஸ்டி சொல்கிறீங்க. நல்லாவே தெரியுது மக்கள் வந்து உங்களை எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஜெயிச்சது எல்லாமே திருட்டுத்தனமாக தான் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த என்டையர் எலெக்ஷன் ஃப்ரம் 2014 முடிச்சுட்டு 2017 எல்லா எலெக்ஷன் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் மோஸ்ட் I don't know the numbers, but most of it. Okay. அதுக்கப்புறம் 2019 ஃபுல் பட்ஜெட் வந்து நிர்மலா சீதாராமன் தான் கொடுக்குது. அதில் நீ என்ன பண்ணுற, கார்பரேட்டுக்கு டேக்ஸ் வந்து 25% பண்ணுற. அப்போ வந்து பாமர மக்களுக்கு வந்து 30% 35% இருக்குது. அப்போ நீ அதை பற்றி நினச்சியா? ஊஸ் த கார்பரேட் ஒரு 2% ஆஃப் த பீப்புள். 150 கோடியில் 50% கார்பரேட் கிடையாது. அப்போ வந்து நீ அதுக்கு என்ன பதில் கொடுத்த? நான் எதுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து திருப்பி இங்கே இன்வெஸ்ட் பண்ணான். எவன் இன்வெஸ்ட் பண்ணான்? இதில் எவனா ஒருத்த எல்லாமே வெளிநாடு ஓடிட்டான். இப்போ அந்த வேக்சின் பண்ணவன் எல்லாருமே வெளிநாடு ஓடிட்டான். இந்த 2020 கோவிட் வந்த உடனே இந்த பொம்பளை ஒரு நடுவில் இன்னொரு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிச்சு. என்பிஎஃப்சிஸ் தான் பேசும். என்பிஎஃப்சிஸ் யாருன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ். அவன் என்ன பண்ணுறான்? என்பிஎஃப்சின்னா யார் அதை ஓன் பண்ணுறான்னா, ஒரு ரிலையன்ஸோ இல்லாட்டி ஒரு டாடா பிர்லாவோ அந்த மாதிரி அவங்க தான். அவங்களுக்கு வந்து இதே பேங்க்ஸ் வந்துட்டு இப்போது நம்மளுக்கு ஒரு லோன் போய் கேட்டோன்னா 14% இன்ட்ரெஸ்ட்னு நினச்சிக்கோங்க. அவங்களுக்கு வந்து 9% நீங்கள் கொடுக்குறீங்க.